கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 21ஆம் தேதி. அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக நமது ஆசீர்வாதம் டிவியிலும் பிளெஸ்ஸிங் டிவி என்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் சத்திய வசன திருவிழா என்று நாம் 5 நாட்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 5வது நாள். எனவே இதிலே நீங்கள் குடும்பமாக தவறாமல் கலந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கான மன்னா நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வருமாமே. எந்த ஒரு காரியமும் வாய்க்க வேண்டுமானால், அதாவது சித்தி பெற வேண்டுமானால், வாய்க்க வேண்டுமானால் அது கர்த்தராலே ஆகும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஆயத்தமாவது, நம்ம எல்லாவற்றிலும் பிரயாசப்படுவது, நம்ம உழைப்பது எல்லாமே நம்ம கையில் நம்ம ஒரு பக்கம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும். அந்த நாட்களிலே விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அருளி செய்யப்பட்டு தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக பேசுவதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளுக்கு நடுவே என்ன பழக்கம் இருந்ததுன்னா, ஜெபம் பண்ணி சீட்டு போடுற பழக்கம் இருந்தது. அதை ஜெபம் பண்ணிட்டு அதை ஒன்றை தெரிவு செய்து அதை அப்படியே அவங்க தேவ சித்தமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அங்கு இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பின்பு பரிசுத்தவான்களுக்கு சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து பின்பு அவர் பரமேறி சென்றார். அப்படி பரமேறி சென்ற பின்பு சீஷர்கள் எல்லாருமா கூடி சுமார் 120 பேர் வெயிட் பண்ணாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் எருசலேமில் விட்டு போகாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லியிருந்தார். அதே போல் அவங்க வெயிட் பண்ணாங்க. அப்போ அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல பேதுரு எழும்பி நின்று பேசுகிறாரு. யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போயிட்டான். அப்போ அந்த இடத்துக்கு, அதாவது 12 பேராக இருந்தோம் அப்போஸ்தலர்கள், அதில் இப்பொழுது 11 பேர் இருக்கிறோம். அப்போ யூதாஸ்குரிய இடத்தை, யூதாஸ் இழந்து போன அந்த இடத்தையும் அப்போஸ்தலர் பதவியையும் பெறுவதற்கு எங்களுக்குள்ள இருந்தவங்க, அதாவது யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்த நாள் துவக்கி இயேசுவானவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் எங்களோடனே கூட இருந்து இயேசுவோடு கூட இருந்தவர்களில் ஒருத்தரை அந்த இடத்திற்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த மற்ற எல்லா சீஷர்களும் சேர்ந்து அந்த 120 பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் பேர் பர்சபா, இன்னொருத்தர் பேர் மத்தியா. பாருங்கள், இங்கு அவங்களுக்கு இன்னொருத்தர் அதை ஃபில் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார், ஊற்றப்பட போகிறார். ஆண்டவர் சொன்னபடி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னபடி அவர் வரப்போகிறார். அதற்கு முன்பு சரி பண்ண வேண்டிய அந்த இடத்தை சரி பண்ணணும். யூதாஸ்க்கு பதில் ஒருத்தர் அதில் நிலைநாட்டப்படணும். அப்படின்னோன்னா இவங்களுக்கு 11 பேருக்கும் யாரை தங்களோட சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை. யாரையும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் சேர்த்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த நாட்களில் சீட்டு போடுறாங்க. ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு அதில் ஒன்றை எடுக்கும் போது 2 சீட்டு தான் போட்டாங்க. அதில் ஒன்று மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்போது சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாரா, இது அன்றைக்கு அவர் செலக்ட் பண்ணுறது கிடையாது. உலக தோற்றத்திற்கு முன்னமே கூட இந்த யூதாஸ் என்பவன் விழுந்து போனால் அதற்கு பதிலாக அந்த மத்தியாவை அவர் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருந்திருப்பார். அப்போ அந்த காரியத்தை அவர் அழகாக தமது சித்தத்தின்படி வாய்க்க பண்ணுகிறார். பார்த்தீங்களா? அதே போல் சாமுவேல் கூட சவுலை அபிஷேகம் பண்ணிட்டார். ஆண்டவர் சவுலை இதுதான் ராஜா அப்படின்னு தீர்க்கதரிசிக்கு அருமையாக வெளிப்படுத்தி சவுல் மேலே தன் அபிஷேக தைலத்தை ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் இது ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக அது திட்டமும் தெளிவுமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ சாமுவேல் என்ன பண்ணுறாரு, எல்லா ஜனங்களையும் கூட்டி 12 கோத்திரங்களையும் கூட்டி 12 கோத்திரங்கள் பேர்லையும் சீட்டு போடும் பொழுது பென்யமீன் கோத்திரத்திற்கு சீட்டு விழுகின்றது. இப்போ பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற குடும்பமாக அவங்களுடைய இதில் 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் இது குறித்து அழகாக எழுதியிருக்கின்றது.
அப்போ பென்யமீன் கோத்திரத்தின் மேலே அதனுடைய குடும்பங்களின்படி சீட்டு போடும் பொழுது மாத்திரியின் குடும்பத்தின் மேலே விழுந்து அதிலே கீசின் குமாரனாகிய சவுலுடைய பேரில் சீட்டு விழுந்தது என்று பார்க்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டு விட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக வரிசையாக சீட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல எல்லா கோத்திரங்கள் பேர்லையும் கரெக்டாக பென்யமீன் கோத்திரத்து மேலே. பென்யமீன் கோத்திரத்தில் சவுலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது அந்த குடும்பங்கள் அதை எப்படி பிரித்திருந்தார்களோ அந்த அவர்கள் மேலே சீட்டு போடும் பொழுது மாத்திரியின் குடும்பத்தின் மேலே வருது. அப்போது சவுலின் தகப்பனாருடைய குடும்பத்தின் மேலே. அப்புறம் சீட்டு போடும்போது சவுல் பேரில் வருது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதை மாற்ற முடியல. பார்த்தீங்களா, தேவ சித்தத்தை அந்த நேரத்தில் இன்னொருத்தர் மேலே சீட்டு விழுந்து மாற்ற முடியல. பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஆண்டவருடைய சித்தம் கைகூடி வருகின்றது. பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்கிற காரியங்களை நீங்கள் முழு பிரயாசப்பட்டு நீங்கள் செயல்படுங்க. ஆனால் காரியமோ வாய்ப்பது தேவனுடைய கரத்தில் உள்ளது. எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன பொழுது பார்த்திங்கன்னா அவர் ஒரு துறவண்டையில் உட்கார்ந்து அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு பெண் இங்கே வரணும், வந்த உடனே அவள் எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கணும். அந்த பெண்ணு தான் என்னுடைய எஜமானுக்கு உடைய மகனுக்கு ஆண்டவர் நியமித்தவள், அதாவது ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவள், என் எஜமானுக்கு இப்படி ஆண்டவர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ரெபேக்காள் தண்ணீர் குடத்தை எடுத்துட்டு வந்தாள் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ இது எலியேசர் இன்றைக்கு திட்டம் போடுறதுனால அடையாளம் கேட்கறதுனால நடக்கலை. ஆதியில் அனாதி காலத்தில் உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் ஈசாக்குக்கு ரெபேக்காள் என்று திட்டம் பண்ணி வைத்ததை அந்த நேரத்தில் அவர் வாய்க்க பண்ணுகின்றார். இப்போது நம்ம செயல்படணும், நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் வாய்க்க பண்ணுவது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவரே எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நம்ம செயல்படணும். அந்த செயல்பாட்டில் அவருடைய சித்தத்தை கொண்டு வந்து அப்படி நிறுத்துவார். பார்த்தீங்களா, அதான் காரிய சித்தி கர்த்தரால் வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ காரிய சித்தி ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இறங்குவதாக. அவர்கள் செய்கின்ற காரியங்களை சித்தி பெற பண்ணுவீராக. ஆண்டவரே, எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்து அழகாய் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.